கேப்டன் ஒரு நல்ல மனிதர். அவருடைய மறைவு கலை உலகத்துக்கும், அரசியலுக்கும் ஒரு மிகப்பெரிய ம். இழப்பு. அந்த இழப்பை தாங்கிக் கொள்ற அளவுக்கு இன்னைக்கு தொண்டர்கள்லாம் மிகப்பெரிய மன அழுத்தத்துல இருக்காங்க. என்ன நான் அவர்ட்ட பழகுன காலம் 10 ஆண்டு காலம் அவர்ட்ட நெருக்கமா பழகியிருக்கேன். யார் வந்தாலும் உணவளித்து மகிழ்ச்சி அடையக்கூடியவர். அந்த ஒரு நல்ல ஒரு பண்பு அவர்ட்ட எப்பயுமே இருக்கும். அது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். வெளிப்படையா பேசுவாரு. மனசுல எதுவும் வச்சுக்கிட்டு பேச மாட்டாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க ஒருவர். இயற்கை இந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைக்கு கொண்டு போயிடுச்சு அவர. ம். ம். அதுல என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும், தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு தலைவரை இழந்திருக்கிற சூழ்நிலை இன்னைக்கு ஒட்டுமொத்த அனைத்து கட்சி நண்பர்களுமே வேதனைப்பட்ட அளவுக்கு இன்னைக்கு பேசக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு இன்னைக்கு. ம். நாடு முழுவதுமே ஒரு மிகப்பெரிய வேதனையும், ஒரு நல்ல ஒரு மனிதரை இழந்துட்டோமேங்கிற ஒரு வருத்தமும் எல்லாத்துக்கும் இருக்குது. அதுவும் குறிப்பா முத்தமிழர் டாக்டர் கலைஞர் இவருக்கு திருமணம் பண்ணி வச்சிருந்தாரு. ம். அந்த திருமணத்த நினைவு கூர்வார். அப்பப்ப பேசும்போது சொல்லுவார், "கலைஞர் கைராசி மன்னன், கைராசியான நபர்" அப்படிம்பாரு கலைஞர பத்தி பேசும்போது. ஆ, ஆ. அவர் மனசுல எதுவும் வச்சு கடைசி காலங்களுக்கு முன்னாடியே அவரு இந்த ஓய்வு அரசியல்ல கொஞ்சம் நோய்வாய்ப்படுறதுக்கு முன்பு கூட அவரு திமுகவோட கூட்டணி வைக்கணும், கலைஞரோட சேர்ந்து பயணிக்கணுங்கிறது எவ்வளவு ஆசைப்பட்டாரு. அது ம். நடக்க முடியாத போயிடுச்சுங்கிற ஒரு வருத்தம் கலைஞருக்கு எப்பயுமே கேப்டனுக்கு உண்டு. இருக்கு. ம். அந்த வருத்தம் இருக்குது. நல்ல ஒரு தலைவர் இழந்துட்டோமே. நாங்க அவர்ட்ட பழகவே எங்கிட்ட பர்சனலாவே கூப்பிட்டு, "நீங்க ம். வாங்க என்னோட சேர்ந்து நீங்க அரசியல் பண்ணுங்க. நல்லா இருக்கும் வாங்கன்னு" பலமுறை அழைப்பு குடுத்தேன். நான் அவர போய் சந்திச்சு பேசினேன். ம். ஒரு நல்ல ஒரு மனிதர் எனக்கு ஒரு வாய்ப்பு குடுத்தாரு. மிகப்பெரிய ஒரு வாய்ப்பும் வெற்றி பெற சூழ்நிலை உருவாக்குனாரு. அதே மாரி நாலாவது சட்டமன்றத்துல அடிக்கடி பேசுவதற்கான ஒரு சூழல் உருவாக்கி குடுத்தாரு. ஆமா. அதெல்லாம் நான் நினைத்து பார்க்கிறேன். நன்றியோட நினைத்து பார்க்கிறேன் இந்த நேரத்துல. ஒரு நல்ல மனிதர். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அதான் அந்த அதிர்ச்சி ஓகே. அந்த இறப்பு செய்தி கேட்ட உடனே நாங்க மிகப்பெரிய துயரத்திலயும், துன்பத்திலயும் ஆளாக்கப்பட்டேன் நானு. ம். ம். எல்லாருக்கும். ஓகே. அதான் அரசு மரியாதையோட அடக்கம் பண்ணணுன்ட்டு முதல்வரும் ஆமா. உத்தரவிட்டிருக்காரு. எப்பயும் அதுதான். தளபதிக்கு கேப்டன் மீது ஒரு நல்ல அன்பும், பாசமும் உண்டு. தமிழ்நாடு ம். முதலமைச்சர் ரொம்ப ரொம்ப ஏன்னா ஒரு புரட்சி கலைஞர். நம்ம சார்ந்த கருத்துக்கள் தான் அவர் எப்பயும் இது பண்ணுவாரு. ம். அந்த ம். அளவுக்கு புரட்சி கலைஞர் மீது ஒரு அன்பு கொண்டவர், பாசம் கொண்டவர் தமிழ்நாடு முதல்வர். அதோட வெளிப்பாடு தான் அது. ஓகே சார். நன்றி.